வணக்கம். விஎல்சி பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை நிழல் தரிசனம். எழுதியவர் ரஜகை நிலவன். கதைக்குள்ள போலாமா? அலுவலகத்தில் இருந்து கிளம்பும் வரை வேலையிலேயே முழுகி போனதால் விமலா சொன்னது முழுவதுமாக மறந்து போயிருந்தது. ரயிலில் ஏறிய போதுதான் திரும்பவும் நினைவிற்கு வந்தது. எவ்வளவு நாசுக்காக சொன்னாள். இவள் எத்தனை நாள் நினைத்து பார்த்து எப்படி சொல்ல வேண்டும் என்று ஒத்திகை பார்த்திருப்பாள். இருந்தாலும் விமலா எப்படி இந்த வியூகத்தை என்னையும் கணக்கிட்டாள். மனம் திரும்ப திரும்ப அவள் சொன்னதையே சுற்றி வந்தது. நோ, இதை நான் மறந்தே ஆக வேண்டும். நான் ஏன் இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றவாறு கையில் இருந்த வார பத்திரிகை விரித்து பட்டுக்கோட்டை பிரபாகரின் தொடர்கதையை வாசிக்க முனைந்தேன். முடியவில்லை. விமலா கேட்ட கேள்வியே என்னை சுற்றி சுற்றி வந்து வளைத்து போட்டது. நான் திருமணமானவன் என்றுதான் அவளுக்கு தெரியுமே. ஏன் எனக்கு ஒரு பெண் குழந்தை கூட இருப்பது அவளுக்கு தெரிந்த விஷயம்தானே. என் மகளுக்கு பெயர் சுட்டு விழாவிற்கு ஆபீஸில் எல்லோரும் மிட்டாய் கொடுத்த போது அவளும் தான் கேட்டாளே என்ன விசேஷம் என்று. பெண் என்பதால் நான் எப்போதோ கமெண்ட் அடித்ததை மனதில் வைத்துக் கொண்டு இப்படி பேசினாலோ? நான் அப்போதே மனந்திறந்து மறுத்து பேசியிருக்க வேண்டுமே. நான் ஏன் மறுத்து சொல்லவில்லை? ஒருவேளை எனக்கு அவள் மீது மனசு ஏன் இப்படி அலைகிறது? நான் கண்டிப்பாக விமலாவிடம் மறுத்து சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்க வேண்டும். நான் செய்ததுதான் பெரிய தவறு. கையில் இருந்த புத்தகத்தை மடித்துவிட்டு அந்த சம்பவத்தை திரும்ப ஒரு முறை என் ஞாபக திரையில் திரையிட்டு ஆசை போட்டேன். என்ன ராஜன், உங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தரையும் காணோம். தனியாக இருக்கிறீர்கள்? யாரு, விமலாவா? வாங்க. இன்றைக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லோரும் சினிமாவிற்கு போயிருக்கிறார்கள். நமக்கு தான் சினிமா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாதே. நான் உங்களிடம் கொஞ்சம் நாளா ஒன்னு கேட்கணும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். வாய்ப்பே இல்லை. இப்போது கேட்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ, தாராளமா வாங்க, உட்காருங்க. ராஜன், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? உங்கள் சொந்த விஷயத்தில் தலையிட்டாலும் என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. ஏன் ராஜன் துக்கமாவே இருக்கிறீர்கள்? உங்கள் முகம் கொஞ்ச நாளாக சோகமாகவே தென்படுகிறது. கொஞ்சம் பண பிரச்சனை, அவ்வளவுதான். இல்லை, உங்கள் சொந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்னிடம் சொல்ல மறுக்கிறீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்கள் திருமண வாழ்வில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? அவள் என்னை பார்த்து கேட்டுவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். எனக்கு இதயத்தில் யாரோ ஆணியால் அறைந்தது போலிருந்தது. எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை! என்னை போல் யாருக்காவது புரிந்து அனுசரித்து போகும் இவ்வளவு அழகான மனைவி கிடைப்பாளா? என் ஒவ்வொரு சுவையையும் அறிந்து என்னை மகிழ்விக்கும் அன்னையாய் மாறிய என் மனைவியை பற்றி, ஏய் விமலா, வீண் கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருக்கிறாயா என்று சப்தம் போட்டு கேட்க வேண்டும் போலிருந்தது. என்ன ராஜன், மௌனமாகி விட்டீர்கள்? உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதா? ஆமாம் விமலா, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சோகமும் என் வாழ்க்கையில் கிடையாது. ராஜன், நான் நான் உங்களை திருமணத்துக்கு முன்னாலேயே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னால் எவ்வளவு அழகாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு வருவீர்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஏனோ தானோ வென்று உடுத்துகிறீர்கள். ராஜன், ஏனோ எனக்குள் உங்கள் சோகம் ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தி விட்டது. எனக்குள் சோகம் என்று யார் சொன்னது? விமலா, நீங்கள் எதையோ தவறாக கற்பனை செய்து கொண்டு என்னை பார்க்கிறீர்கள் என்று தான் தோன்றுகிறது. இல்லை ராஜன், எனக்குள் ஏற்பட்ட பரிதாபம் இப்போது எப்படியெல்லாமோ விருந்து வேறு விதமாக வேறிட்டு கிளைவிட ஆரம்பித்து விட்டது. நீங்கள் விரும்பினால் நான் உண்மையிலேயே பல நாள் யோசித்து முடிவெடுத்த பின்னால் தான் இதை பற்றி உங்களிடம் சொல்கிறேன். என்னாலே உங்களுக்கு மகிழ்ச்சி தர முடியும் என்றால், என்னால் உங்கள் சோகங்களை கழுவிவிட முடியுமானால் நான் உங்களை என் புருஷனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து போய்விட்டாள். ரயில் குர்லாவில் நின்ற பிறகுதான் சுய நினைவு வர வேகமாக இறங்கி வீட்டை நோக்கி நடந்தேன். என் மனைவி சொன்ன சப்பாத்திகள் ஒன்று வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தபோது ஆவி பறக்க காப்பியோடு வந்தாள் என் மனைவி. குளித்து முடியை பறக்க விட்டு நான் வருவதை எதிர்பார்த்து காவல் இருந்து எனக்காக தன்னை அழகுபடுத்தி கொண்டு, இந்த அழகியிடம் என்ன குறை கண்டேன்? காப்பியை கையில் வாங்கி கொண்ட நான் எதிர்பார்க்காமல் கன்னத்தில் முத்தத்தால் தாக்கப்பட்டேன். என் மகளை திரும்பி பார்த்தேன். அழகாக தூங்கிக் கொண்டிருந்தது அந்த சின்ன மலர். என்ன, ஐயாவிற்கு இன்று மூடில்லையோ என்றாள் என் மனைவி கவிதா என்னை பார்த்து சிரித்து கொண்டு. அப்படியே அவளை மெதுவாக வாரி அணைத்த போது வெளியே வேகமாக சப்தம் கேட்டு மெதுவாக எட்டி பார்த்தேன்.
கவிதா சொன்னாள். பக்கத்து வீட்டுக்காரன் எப்போதுமே சின்ன வீட்டிலே இருந்து விடுகிறானாம். இன்று வந்திருக்கிறான் போலிருக்கிறது. அவனுடைய மகனும் மகளும் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். பாவம், அந்த பொம்பளை சம்பாத்தியத்தில் தான் காலம் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்றாள். எனது மனம் தீர்மானம் செய்தது. நாளை காலை விமலாவிடம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று, அவளுக்கு எப்படி அறிவுரை சொல்ல வேண்டும் என்றும். இத்துடன் நிழல் தரிசனம் கதை முற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. நன்றி, வணக்கம்.